உச்சந்தலையில் ஏற்பட்ட ஒருவித உணர்வு. அப்போது என்னுள் ஏதோ ஒரு சக்தி புகுந்தது போல் உணர்ந்தேன். எனது உச்சந்தலையில் கஞ்சிக் கலயத்தின் அடியில் துடிக்க ஆரம்பித்தது. கஞ்சிக் கலயமே ஆடியது. உச்சி வெயில் கொளுத்தும் சமயம் அது. என் கண்களுக்கு மட்டும் மாதுளம் பூநிறம் சுற்றிலும் தெரிந்தது. ஒரு செவ்வானமே தோன்றியது போல் இருந்தது. இனம் புரியாத பேரின்பம் எனக்குள் சுரந்தது. இதற்கு மேல் என்னால் விளக்க முடியவில்லை. உச்சந்தலையில் தொடர்ந்து ஏற்பட்ட துடிப்பு சிறிது சிறிதாக குறைந்து பிறகு முற்றிலும் நின்றது. அம்மா முன்னிருந்த பெரிய பாத்திரத்தில் என் கஞ்சியை படைத்த பிறகு வெளியே வந்தபோது எனக்கு முன்னால் நின்றிருந்த சக்தி மாத்து ஒருவர் என்னை அழைத்து, "சக்தி, உங்களுக்கு தெய்வ ஆவேசம் வந்துவிட்டது" என்றார். அந்த மன்ற ஆண்டு விழாவில் சொற்பொழிவாற்ற வந்த திரு சிவந்தியப்பன் அவர்களிடம் கேட்டபோது விளக்கினார். உச்சந்தலைக்கு சகசிராரதளம் என்று பெயர். அங்கு பிரம்மரந்திரம் எனப்படும் சுழுமுனை நாடி உள்ளது. அந்த நாடி துடிப்பது அபூர்வம். அது உங்களுக்கு செயல்பட ஆரம்பித்துள்ளது. அம்மாவின் கருணை உங்களுக்கு பூரணமாக கிடைத்துள்ளது என்றார். ஓம் சகசிராரம் சாதித்தாய் போற்றி ஓம். ஒவ்வொரு வருடமும் கஞ்சிக் கலயம் சுமக்கும்போது இந்த அனுபவம் எனக்கு கிடைத்து வந்தது. அதன் பிறகு சில நூல்களை படித்தேன். உடம்பில் உள்ள 6 ஆதாரங்கள் பற்றியும் உச்சந்தலையான சகசிரதளம் அல்லது 1000 இதழ் கமலம் பற்றியும் அறிந்தேன். கஞ்சிக் கலயம் சுமக்க வைத்து எப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்தை அம்மா தருகிறாள் என்பதை அறிந்து அதிசயப்பட்டேன். இந்த அவதார காலத்தில் அம்மா இதுபோல எத்தனை எத்தனை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாள். நினைத்துப் பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. ஓம் சக்தி.